half life period அப்படின்னு சொன்னால் அதுக்கேன ஒரு எழுத்து ஒரு சிம்பிள் வந்து டெசிக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாஃப்னா 1/2. லைஃப் காலம் சம்மந்தப்பட்டதுன்றதுனால அந்த டைம், அதனால் டி 1/2. இப்போ நீயே ஒரு நீட் எக்ஸாமுக்கு ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து ஒரு புக்கை வாங்கி படிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். படிக்கும்பொழுது இப்போ நாம் இங்கே டி 1/2ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த புக்கில் மேபி டி 0.5ன்னு இருக்கும். சார் அப்போ அது தப்புன்னு சொல்லக்கூடாது, இதுதான் அது அரைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், 0.5. அதனால் யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள் ஆர் டி 0.5. இதை ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்கில் டி 1/2ன்னு இருக்கிறதால டி 1/2னா ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு வச்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். இப்போ ஆஃப் லைஃப் பீரியட்னா என்ன சார்ன்னு சொன்னால் சிம்பிளான விஷயம். இப்போ உனக்கு வந்து உங்கள் அம்மா காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 இட்லி வச்சாங்க, இல்லை குட்டி குட்டி இட்லி, மினி இட்லி அப்படி வச்சுக்கோ. அந்த 10 இட்லியில் பாதி எவ்வளோப்பா? 5 இட்லி. அந்த 5 இட்லி சாப்பிட்டு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுதோ அதான் ஆஃப் லைஃப் பீரியட். இப்போ உதாரணம், நான் ஒரு முழு சாக் பீஸ் எடுத்துக்கின்னு இப்போ பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன், எழுதுறான் சரியா? அப்படி எழுதும்பொழுது இந்த முழு சாக் பீஸில் பாதி, இப்போ உதாரணம் 2 கிராம் சாக் பீஸ்னு வச்சுக்கேன். 2 கிராம் சாக் பீஸ், 2 கிராமில் பாதி எவ்வளோ? அந்த 1 கிராம் எழுதி முடிக்க, 1 கிராம் தீர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோனோ அதுதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட். இது வந்து உனக்கு புரியறதுக்காக சரியா? இப்போ உதாரணம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கரெக்டாக சரிபாதியாக 5ஆவது மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. சாப்பாடு அந்த சோறு விதவிதமாக செஞ்சு கொண்டு போய் அது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதுதான் ஆஃப் லைஃப். ஏன்னா அந்த ஊட்டச்சத்து தேவைப்படுது, நிறைய சத்தான உணவுகள் நிறைய சாப்பிட்ணும், இன்னொரு உயிருக்கு நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் போல் மாற்றி 5ஆவது மாதத்தில் பண்ணுறது. புரியுது? ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொன்னால் ஒரு வினை பாதி நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதுதான் என்னது ஆஃப் லைஃப் பீரியட். உனக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் இட் இஸ் ஆஃப் லைஃப் பீரியட் இஸ் த டைம் required for 50% completion of the reaction. It is the time required, time taken கூட சொல்லு, time required for 50% completion of the reaction. completion of the reaction. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இப்படி போட்டால் ரியாக்ஷன் அர்த்தம். ஒரு வினை பாதி நடைபெறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் என்னது ஆஃப் லைஃப் பீரியட். It is the time required. It is time required for 50% completion of the reaction. ஒரு வினையில தொடக்க செறிவு சரிபாதியா ஆவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் என்னது ஆஃப் லைஃப் பீரியட். Time required for the completion of 50% of the reaction. Completion of the 50% of the reaction. தொடக்க செறிவில் ஒரு வினைபடு பொருள் பாதியா மாறுறதுக்கு, பாதி சிதைவுறுவதற்கு, பாதி வினைபுரிவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். இது புரிஞ்சிடுது. சரி, இப்போ இவ்வளோ தான் உனக்கு. நீ இப்போ 2 மார்க் எந்த கொஸ்டின் எதில் கேட்குறாங்கன்றதை பொறுத்து உன் பதில் இருக்கணும். 2 மார்க்கா இதை மட்டும் எழுதிட்டு போய் நேரம் அடுத்து. ஏன்னா நான் அது இதுக்கே எலாபரேட்டாக எழுதியிருந்தால் டைம் போயிடுது இல்லையா. 3 மார்க்கா இன்னும் கொஞ்சம் கூட எழுது. 5 மார்க்கா 5 மார்க் எதை கேட்குறாங்களோ அதை பொறுத்து எழுது. சரியா? இப்போ நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். என்ன சார்னா அப்போ ஒரு ஆஃப் லைஃப் இது எக்ஸஸாக நடத்துகிறேன் நான். சரியா? இப்போ 2 மார்க்குன்னா இதோட நிறுத்திக்கோ. 5 மார்க் 3 மார்க்குன்னா அடுத்தது இப்போ எழுதுறதையும் சேர்த்துக்கோ. 5 மார்க்குன்னு கேட்குறாங்க அல்லது டெரிவேஷனாக ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் எழுது. சரி, இப்போது ஆர்டர், அதாவது ரியாக்ஷனை பேஸ்ட் ஆன் த ஆர்டர் வி கிளாசிஃபை த ரியாக்ஷன்ஸ் இன்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன் இப்படி பிரிக்கிறோம். சரிதானா? பேஸ்ட் ஆன் த ஆர்டர் தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் such as first order, second order, third order, higher order, third order, fourth order. நேட்டா சொல்ல போறதுக்கு பதிலா higher order reaction, zero order reaction, fractional order reaction இப்படியா வருது.
இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஆஃப் லைஃப் பீரியட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 0.693/k. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் எக்ஸ்பிரஷன். இதில் கேன்றது அஃப்கோர்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது அந்த வினை எவ்வளோ வேகம் போகுது, எவ்வளோ வேகத்தில் நடந்துன்னு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது, இண்டிகேட் பண்ணுறது ஆஃப் லைஃப் பீரியட் இது. அப்போ ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் டஸ் நாட் இஸ் independent of the initial concentration of the reactant. அது ஒரு क्वेश्चन கேட்பாங்க, why the half life period of a first order reaction is independent of the initial concentration of the reactant னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து எங்கேயாவது கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்திருக்கா? கான்சன்ட்ரேஷன் டேர்மே இங்கே இல்லை. அப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இல்லை, அதனால it does not depend on the concentration of the initial concentration of the reactant. புரியுதா? அப்போ வேற ஒரு இது எடுத்துன்னு போட்டோம்னா அங்கே அதுக்குரிய ஃபைனல் ஈக்குவேஷனை பார்த்து அதில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருந்துச்சுன்னா அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? டிபெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்காது. இனிஷியல் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டர். இந்த ஃபார்முலாவை நீ கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் கொஞ்சம். சார் இப்போ இதுக்கு இதை டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. இதை எப்படி சார் டெரைவ் பண்ணுறது? அதான் சொல்லிட்டேன் நான், நீ அது ஃபஸ்ட்டு இதோட நிறுத்திடுவியா, இதையும் எழுதுவியா, இப்போ எழுத போகிறதையும் இப்போ நடத்த போகிறதையும் சேர்த்து எழுதுவியான்றது எந்த மார்க், 5 மார்க்கில் கேட்குறாங்களா, 3 மார்க்கில் கேட்குறாங்களா, 2 மார்க்கில் கேட்குறாங்களா, 1 மார்க்கில் கேட்குறாங்களான்றதை பொறுத்து இருக்குது. ஸோ நீ அந்த நேரத்தில் உன் மூளை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ 5 சும்மா 2 மார்க்கில் கேட்கும் பொழுது மாவட்டம் எல்லாத்தையும் எழுதினுக்கிறது எழுத போகிறது தப்பு கிடையாது. ஆனால் சமத்தா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் இல்லையா? அதனால் நீ பார்த்துக்கணும், நீ முடிவு பண்ணிக்கணும் அந்த எக்ஸாமினேஷனில் எந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து. சரி, இப்போ நாம் ஒரு குட்டி டெரிவேஷன் போட போகிறோம். அந்த டெரிவேஷன் என்ன சார்னா, டெரிவேட்டிவ் ஆஃப் லைஃப் பீரியட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். முதல் வகை வினைக்கு அரைவாழ் காலத்துக்கான கோவையை தருவி. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 2.303/T log A0/A. இது போல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. A0 இங்கே பாரு, இது வந்து கேன்றது என்ன சொன்னேன், ரேட் கான்ஸ்டன்ட். அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்டு, ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, கலர்லேயே அழகாக சூப்பராக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ரேட் கான்ஸ்டன்ட். டீன்றது என்னது, டைம். சரியா? அடுத்தது வந்து இங்கே அஃப்கோர்ஸ் A0ன்னு போட்டால் என்ன அர்த்தம்னா, ப்ராக்கெட்டில் இப்படி ப்ராக்கெட் போட்டாவே கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். கான்சன்ட்ரேஷனை எவ்வளோ பொருள், அதுதான் கான்சன்ட்ரேஷன். ஜீரோன்னு போட்டால் என்ன அர்த்தம், கான்சன்ட்ரேஷன் அட் 0 டைம்னு அர்த்தம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ரியாக்ஷன், கான்சன்ட்ரேஷன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ரியாக்ஷன். A0ன்னு அதான் மீனிங். எந்த இடத்துல A0ன்னு வந்தாலும் மீனிங் அதுதான். ஏன்னு போட்டால் என்ன அர்த்தம்னா, கான்சன்ட்ரேஷன் அட் த டைம் T செகண்ட். இப்போ உதாரணம் அன்றைக்கே நான் சொல்லலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டி வைக்கிறாங்க. சாப்பாடு போட்டி வைக்கிறது எப்படி, நம்ம அதை யார் ஃபாஸ்ட் ஹீட்டர் யார் ஸ்லோ ஹீட்டர்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? எல்லாருக்கும் ஒரே அளவு உள்ள 10 இட்லினா ஒரே எடை இது 10 இட்லி வச்சிடணும். இலை போட்டு ரெடி பண்ணி ஸ்டாப் வாட்ச் வச்சு என்ன பண்ணோம், விசில் வச்சிக்கின்னு ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒரு 2வது நிமிஷத்தில் மறுபடியும் என்ன பண்ணிடணும், விசில் நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு. உடனே ஒவ்வொரு இலையிலையும் எத்தனை கிராம் ஃபஸ்ட்டில் கொடுத்தேன், இப்போ எத்தனை கிராம் இருக்குது, சரியா? அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், அங்கே போட்டுக்கணும். dx/dtன்னு சொன்னோம் இல்லையா, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை டைம். சரி, எவ்வளோ நேரத்தில் சொல்லி போட்டு அதான் ரேட்டுன்னு சொல்கிறது. சரியா? அதுதான் ரேட்டு. இப்போது அந்த A0ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏன்றது என்ன, அது கான்சன்ட்ரேஷன் அட் த டைம் T செகண்ட். டி வினாடியில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போது நம்ம ஆஃப் லைஃப் பீரியடை பற்றி பேசிட்டு இருக்கோமா? ஆஃப் லைஃப் பீரியடுன்னு சொல்லும் போது டீக்கு பதிலாக T ஹாஃப்னு போடணும். அப்போ when T becomes T half, this A becomes this A என்னாகும், தொடக்க செறிவில் பாதியாக மாறணும். தொடக்க செறிவில் அப்போ A is equal to என்னது, A0/2. இது புரிஞ்சுதாப்பா? தொடக்க செறிவில் பாதியாக மாறணும், அதுதான் ஆஃப் லைஃப் பீரியடு.
அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 1/2 போட்டோம்னு வச்சுக்கோ, பை 2 போட்டோம்னா அதுதான் ஏ. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், அந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கோ, பேர் வச்சுக்கோ 1. அந்த 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ண 2.303/t½ log A0 மேலே அப்படியே இருக்குமா. A0ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டண்ட்டா. அடுத்தது வந்து ஏவுக்கு பதிலாக என்னன்னு போடணும், A0/2ன்னு போடணுமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து T½ இங்கே கொண்டு வந்துரு. ஏன்னா பிகாஸ் we are deriving an expression for the half life period of a first order reaction. T½ தான் நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுறோம். அதனால T½ இந்த பக்கம் கொண்டு வந்துரு. 2.303/k log மேலே A0வா பை A0/2. அதனால் அது என்ன பண்ணலாம், தலைகீழ மாற்றி பெருக்கலாமா. இப்போ வந்து இந்த A0வும் இந்த A0வும் கேன்சல் ஆகிடுதா. அப்போ T½ is equal to 2.303/k log 2ன்னு வருதா. log 2க்கு வேல்யூ நீயே ஒரு தான் நெட்டில் போட்டேன்னு வச்சுக்க. log 2க்கு வேல்யூ எவ்வளோ அப்படி எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்குறோம் இல்லையா நம்ம இணைய வழி கல்விக்கு. அதனால் அப்படியே போட்டீங்கன்னா, இல்லை லாக் புக் யூஸ் பண்ணுற பழக்கம் உனக்கு இருந்துச்சுன்னா log 2க்கு வேல்யூ எவ்வளோ தெரியுமா, 3010.3010 வரும். இப்போ இந்த 2.303ஐயும் 0.3010 பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 0.693/k. அந்த நேரத்தில் பரீட்சையில் இதெல்லாம் பெருகின்னு இருக்கக்கூடாது. டேக் இட் கிராண்டட் that 2.303 into 0.3010 is equal to 0.6932. அந்த நேரத்தில் பெருக்காத. இப்போ என்ன உனக்கு டெஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குதுன்னா இது இப்போ சும்மா இருக்கும்பொழுது என்ன பண்ண, கிளாஸ் டைமில் இல்லை ஃப்ரீ டைமில் அந்த டைமில் இதை ரெண்டையும் பெருக்கி பாரு, வருதான்னு பாரு, கரெக்டாக வரும். அதனால் நான் என்ன பண்ணோம், நேரடியாக அப்படியே டக்குன்னு என்ன பண்ணோம், 0.6932/kன்னு போட்டுக்கணும். ஸோ அப்போ டெரிவேஷனில் என்ன சொல்லுது, அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இந்த இதில் வந்திருக்கா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கா, இல்லை. அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஆஃப் லைஃப் பீரியட் does not depend on the initial concentration of the reactant. சரிதானே. சரி, இதுதான் ஆஃப் லைஃப் பீரியட். பிறகு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. எல்லா ரேடியாக்டிவ் டிஸ்இன்டகிரேஷனும் ரேடியாக்டிவ் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு உதாரணமாக அந்த இது நான் ஆட்டம் பாம்பை வெடித்து இது பவர் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்களே, சரியா. அதாவது என்னது, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தட் இஸ் பிளேஸ்டு இன் என்னது, தூத்துக்குடி அண்டு கல்பாக்கத்தில் ஒரு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது. தூத்துக்குடியில் கூடங்குளத்தில் ஒரு அணுமின் நிலையம் இருக்குது. அணுமின் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆட்டம் பாம்பு போடுறாங்க. அதாவது யுரேனியம் 235 யுரேனியம் 38 இதை போட்டு ஆட்டம் பாம்பு ஆக்சுவலாக அதை போட்டு அந்த ஸ்லோ மூவிங் நியூட்ரானால் மோத வச்சு அதில் வர்ற வெப்பத்தை நீரை கொதிக்க வச்சு அந்த நீர் வந்து என்ன பண்ணுது, நீர் கொதிச்சு நீராவி, அந்த நீராவி டர்பைனை சுற்றுது, அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது. அந்த எலக்ட்ரிசிட்டியை தான் நாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம் இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அது அனல் மின் நிலையம் நெய்வேலியில் இருக்குது. நெய்வேலியில் இப்போ உற்பத்தி பண்ணுற கரண்ட்டு பெங்களூருக்கெல்லாம் போகுது, சரிதானா. அதே போல் இங்கே கல்பாக்கத்துலேயும் இப்போ நிறைய இது பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது பாம்பே. நீங்கள் அதை சொல்லவே இல்லை. பாம்பேன்ற ஒரு இடத்துல வந்து என்னது, அங்கே ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது அட்டாமிக். அது நம்ம ஊரில் இல்லாதெல்லாம் உங்களுக்கு தெரியல போல இருக்குது. பட் இங்கே வந்து இட் இஸ் கல்பாக்கன்றது ஜஸ்ட்டு என்னது ஒரு 3/4 மணி நேரத்திலே போயிடலாம். இட் இஸ் வெரி நியர்பை. அப்படியே ஈஸியாக பாண்டி ஈஸியாரில் போனீங்கன்னா சீக்கிரம் வந்துடும், சரிதானா. சரி ரைட், இது புரிஞ்சிச்சா. சரி ரைட், தேங்க்யூ.